சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழ் செல்விக்கு பர்த்டே வருது. பர்த்டேவ பார்த்தீங்கன்னா, நைட்டு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. 12 மணி ஆனதும் நம்ம சேதுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் செல்வியோட ஞாபகம் வருது. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்ன பர்த்டேவுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் பர்த்டே வருது. கல்யாணம் ஆகி வர ஃபர்ஸ்ட்டு பர்த்டே. அதனால கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஈஸ்வரி நெனச்சிட்டு இருக்காங்க. சேதுவோட கார்ட எடுத்து பார்த்தீங்கன்னா, இஷ்டத்துக்கு செலவு பண்ணி எல்லா காசையும் ஆட்டைய போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. 2 குழந்தைய வந்து பெத்தெடுத்தோம். ஆனா, 1 குழந்தை மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. அவங்க படுற கஷ்டத்த பார்த்துட்டு, அப்பத்தான் வந்து "நீ ஒண்ணும் கஷ்டப்படாத, நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரு வழி பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க நம்ம தமிழ்ச்செல்விய. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, போனதும் இந்த வீட்ல இனிமே காலடியே எடுத்து வைக்க மாட்டேன். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் பண்ணிட்டு நம்ம தமிழ் போயிருப்பாங்க. அது வந்து நம்ம தமிழுக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் வேற வழி இல்ல. குழந்தைய பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க. அப்பத்தான் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி வந்திருக்கிறத வந்து சேதுகிட்ட சொல்றாங்க. சேதுக்கு பயங்கர ஷாக்கு. "எப்படி வந்தா? வரமாட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, "குழந்தைய பார்க்கறதுக்காக வந்திருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போறதுக்கு மனசே இல்ல. "அப்பத்தா நீங்க போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க அப்பத்தா. நான் இங்கேயே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்றாங்க. ஆனா அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போறாங்க. அங்க போனா சேது பார்த்தீங்கன்னா, "ஒழுங்கா என் பின்னாடியே வா. அப்பத்தா சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள வந்து வெளியவே நிக்க வச்சு அனுப்புற பழக்கம் இல்ல. எங்களுக்கு அந்த மாரி வந்து மரியாதை குறைவா நடந்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, சேது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் செல்விய வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஆனா வரமாட்டேன்றாங்க. நான் ஒண்ணும் கூப்பிடல. அப்பத்தா தான் சொன்னாங்க. "வா என் பின்னாடியே ஒழுங்கா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சுட்டு நம்ம தமிழ் செல்விய உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா அழகர் பார்த்தீங்கன்னா வந்து படுத்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு ஆனந்த கண்ணீரா வருது. நம்ம தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, "உன்ன பிரிஞ்சு எப்படி இருக்கிறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மீனாட்சியும் வருத்தப்படுறா. "ரெட்ட குழந்தைங்க எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கணும். ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்க நிலைமை ரொம்பவே கஷ்டம். தனித்தனியா இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அழுறத பார்த்து சேதுவோட மனசே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. "நம்மளால தான் இதெல்லாம் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஈஸ்வரி பண்ண மொத்த வேலையும் தெரிஞ்சு எல்லாமே நல்லபடியா நடந்து நம்ம தமிழ் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்பவே